கோடீஸ்வரர். அவர் கோடீஸ்வரர். மாசம் 12 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாரு அபுதாபில. சென்னையில ஒரு ஹவுஸ், கோயம்புத்தூர்ல ஒரு ஹவுஸ், கிட்டத்தட்ட 3000 கிராமுக்கு கோல்டு இதெல்லாம் வச்சிருந்தாரு. நான் அவரெல்லாம் ரீச்சே பண்ண முடியாது. ஆனா எனக்கு தெரியும் அவரை, நான் அப்பப்போ பார்த்திருக்கேன், ஹாய் சொல்லுவோம், அவ்வளவுதான். ஒருத்தர் அவன் எனக்கு கால் பண்றாரு, 5000 ரூபாய் இருந்தா அனுப்புங்கிறாரு. ஷாக். சார் என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்டேன். அப்பதான் அவர் எனக்கு சமுட்டியில் அடிச்ச மாதிரி இருந்தது. என்னன்னா, இவர் சம்பாதிச்சாரு, எல்லாம் பண்ணாரு, இஸ் நாட் எவர் பெய்ட் ஹிம்செல்ஃப். பசங்களுக்கு கல்யாணத்துக்கு கரெக்டாக கொடுத்துட்டாரு, இவனுக்கு கரெக்டாக கொடுத்துட்டாரு, கோல்டெல்லாம் கொடுத்துட்டாரு, பசங்க நம்மளே பார்த்துப்பாங்கன்னு. கடைசியில் எல்லா சொத்தையும் பசங்க எடுத்துட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. ஒரு மாசத்துக்கு 12 லட்சம் ரூபா சம்பாதிச்ச ஆளு இப்ப திருச்சியில ரெண்டல் ஹவுஸ்ல 5000க்கு இருக்காரு. அவரை நாங்க குருவா பார்த்தவருங்க. அவர் பக்கத்துல நம்ம ரீச்சே பண்ண முடியாது. அப்ப என்கிட்ட சொன்னாரு, மதுரை என்னோட 3 மாச சம்பளத்தை மட்டும் எனக்கு நீ நேரம் சேர்த்து வச்சிருந்தா தனி ஃபிளாட்ல உட்காந்துருப்பேன். ஆனா எல்லாம் சேவிங்கிற பேர்ல, அசட்டுங்கிற பேர்ல பண்ணிட்டேனே தவிர, பசங்களுக்கு பண்ணேனே தவிர எனக்கு நான் எதுவும் பண்ணல. அதனால அந்த தப்பை நீ பண்ணிடாது. உனக்கு நீ என்ன பண்ணிட்ட, சேவிங் நீ என்ன பண்ணிருக்க? நீ வந்து நம்மலாம் ஆயில் அண்ட் கேஸ் எம்ப்ளாயிஸ், வெளியில போறோம், ஃபாரின் போறோம், எங்கவோ போற, திருப்பி வர 45 வயசுல நீ ஊருக்கு வர, உனக்கு மந்த்லி 1 லாக் யார் கொடுப்பா? உன் பொண்ணு கொடுப்பா, உன் பையன் கொடுப்பாங்களா, உன் மனைவி கொடுப்பாங்களா, உங்க அம்மா கொடுப்பாங்க? ஒரு கேள்வி கேட்டார். எனக்கு ஆன்சர் தரல. அம்மா யார் கொடுப்பா? நோபடி வில் நாட் கிவ். 1000 ரூபாய் நம்ம கடன் கேட்டாலே நீ கொடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு ஸ்பார்க் இருக்குல்ல, அந்த ஸ்பார்க் தான் அவரோட ஸ்பார்க் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம், அப்போ நமக்குன்னு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கும் போது தான் நான் ஒன்றா ஸ்டார்டட் டு ரீட். அப்போ ஃபினான்ஸ்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னங்கிறது கிராஜுவலாக 2017 தான் நான் படிக்கவே ஆரம்பித்தேன். இன்னைக்கு இட்ஸ் அரௌண்ட் 6 crores. இட்ஸ் மை போர்ட்ஃபோலியோ. 6 கோடி உங்களோட போர்ட்ஃபோலியோ. 6 crore மை போர்ட்ஃபோலியோ. ஆல் டுகெதர் ரியல் எஸ்டேட், கோல்ட், ஸ்டாக், மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் கார்பரேட் பாண்ட்ஸ். ஆல் டுகெதர் இட்ஸ் 6 crores. மந்த்லி 2 lakhs அண்ட் மை இன்கம். சிட் ஃபண்ட்ல நான் போடல. நான் அந்த மாதிரி முட்டாள்தனமான நான் பண்ணல. ஜுவல்லரி போனேன் சார், 12 month ஸ்கீம், 11 மாதம் நீங்கள் கட்டுவீங்க, 12ஆம் மாதம் நாங்கள் கட்டுவோம். நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜ் கிடையாது, ஜீரோ. மேக்கிங் சார்ஜும் ஜீரோ. நீங்கள் வந்து லேடிஸ்க்கு தான் தெரியும். ஒரு கோல்டு எடுக்க போனீங்கன்னா 12% 22% வரை இருக்கு. கரெக்டாக நான் 10,000 ஆரம்பிச்சேன். 2017 10,000, 2018 20,000, 2019 50,000, 2020 70,000, 2021 1 லட்சம், 2022 1.5 லட்சம், 2022 2 லட்சம், 2023 2.5 லட்சம் மந்த்லி. ஐ எம் டாக்கிங் அபௌட் மந்த்லி. டாக்ஸ் அவரே ஃபைல் பண்ண சொல்லுங்க. டாக்டர் சொல்றேன், படிச்ச ஒரு MBBS தானே, அவரே ஃபைல் பண்ணுங்க. அவர் வந்து CEO அவரோட ஆடிட்டை கூப்பிடுவார். ஏன்னா தெரியல, நமக்கு தெரியல, ஈவன் படித்த ஆளுங்களுக்கும் புரியல. அப்போது நான் என்ன பண்ணேன்னா, என்னை அறியாமலே 2013-14 லேண்ட் வாங்கிட்டு இருந்தேன். அப்போது நானாவே எனக்குள்ளே என்ன பண்ணுச்சு, காசு இருக்குது, நம்ம ஏதாவது பண்ணணுமேனு சொல்லி கிராம்ஸாக கொஞ்சம் கோல்டு வாங்குறேன். அங்கேருந்து கொஞ்சம் பியூரா கோல்டெல்லாம் கிடைக்குங்கிறதுனால கோல்டு ஆரம்பித்தேன். ஆனால் நான் சொன்ன மாதிரி நான் 1500 AEDயில் ஆரம்பித்தவன். இப்போ லாஸ்ட்டாக 2023 ஏப்ரல் வரையும் $6,500 USD for month. That is my package. But how I jumped, that is all skill and opportunity. ஒரு உந்துதல், எனக்குள்ள ஒரு வெறி இருந்துகிட்டே இருந்துச்சு. உங்களுக்கு கடைசி பேக்கேஜ் வந்து 6,500 USD for month. ஒரு பையன் வந்து நான் 10th நான் போல, பட் அவன் 10th 11th எல்லாம் முடிச்சிட்டான், காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டான், என்னென்னவோ படிக்க ஆரம்பிச்சிட்டான். USல இருக்கான், சாஃப்ட்வேர்ல இருக்கான், மாசம் 4,000 தான் வாங்குறான். அந்த டேட்ல நான் 5,600 USD வாங்குறேன் ஈராக்ல. நான் சொன்னேன், டே என்னோட சேலரி 5,600, நீ என்னடா USல போய் ஏன்டா வேலை பார்க்குறேன்? நான் கேட்டோன்னு தான் அவனை கேட்டான், நீ என்ன படிச்சிருக்க? வீட்டுக்குள்ளே வானான். அவன் அப்போதான் என்னை ஃபஸ்ட் டைம் அவன் வீட்டுக்குள்ளே என்னை விட்டு, நம்ம ஒரு இடத்த ரீச் ஆனதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்குள்ளே நம்ம இத்தனை வருஷம் நான் என்னோட நண்பன் தான். அவன் இங்கிலீஷ் மீடியம், நான் தமிழ் மீடியம், அவ்வளோதான். அப்போ தான் வீட்டுக்குள்ளே போய் சொன்னேன், இது மாதிரி நான் வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு கண்ட்ரியாக போனேன். இப்போ நான் வந்து ஆயில் அண்ட் கேஸில் சேஃப்டி ப்ரொஃபஷனலாக இருக்கேன்னொன்னே அவன் ஒய்ஃப்லாம் ஆச்சரியப்படுறாங்க. டேக்ஸ் ஃப்ரீ மிடில் ஈஸ்ட்டில். நான் வாங்கின சேலரி இன்னைய வரையும் எல்லாமே டேக்ஸ் ஃப்ரீ. அதாவது உங்கள் சேலரி முழுக்க உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும், எதுவுமே கிடையாது. ரைட்டா? அப்போ அதெல்லாம் அவங்க கேட்கும்போது இவாஸ் அந்த நேர் தான் எனக்குள்ள ஒரு உந்துதல். அப்போ நம்ம எல்லாத்தோட பெஸ்ட்டாக மாறிட்டோங்கிறத நான் உணர்ந்தேன்.